அனைவருக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். இங்கே கொடுத்துருக்க கேள்வித்தாள் என்னென்னா, 2ஆம் இடைப்பருவத் தேர்வு போன வருஷத்துடைய கொஷின் பேப்பர் தான் இது. 1.5 மணி நேரம்தான். கேள்வியெல்லாம் பார்த்தீங்களா? ரொம்ப எளிமையான கேள்வி தான். 1 மார்க்கு நீங்கள் எப்பயும் போல் செஞ்சுருவீங்க. 11ஆவது கேள்வியாக இருக்குது பார்த்தீங்களா? அது லோபிதால் விதி. தேரப்பெறாத வடிவம். தேரப்பெறாத வடிவத்தில் லோபிதால் விதி அப்ளை பண்ணணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 மைனஸ் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அப்போ ப்ளஸ் வந்துடும். பை எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x. அகைன் நம்ம 0 போட்டாலும் 0/0 தான் வரும். ஸோ சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ், 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 × 1. இப்போ காஸ் 0 1 1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைனைட்டு லிமிட் நமக்கு கிடச்சிடும், வேல்யூ கிடச்சிடும். ஈஸியானது. அடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் x² + 3x. இதில் நமக்கு டிஎஃப் வேணும். df/dx அப்படின்றது தான் எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ். x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x + 3x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. எக்ஸுக்கு பதிலாக 2 போடணும். ஸோ 2² + 3, 2² 4, 4 + 3 7 வந்துடும். 7 × 0.1, ஸோ 0.7 ஆன்சர் வரும். இந்த 13th சம் நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பண்ணுறது இருக்குது. இல்லைன்னா ஃபைனைட் சம் அப்படின்ற மெத்தடில் செய்கிற மாதிரி ஒரு சம் இருக்கும். ஓகேவா? இது நான் உங்களுக்கு ஆன்சர் காட்டுறேன். 14ல் எஃப் ஆஃப் எக்ஸ் tan xன்னு கொடுத்துருக்காங்க. லிமிட் எக்ஸ் டேன்ஸ் டு 0லேருந்து பை வரைக்கும். ரோலின் தேற்றம் ஏன் பயன்படுத்த முடியாதுன்னு கேட்குறாங்க. ரோலின் தேற்றத்தில் 2 கண்டிஷன் இருக்கும். திறந்த இடைவெளியில் வகையிடாது, ஓப்பன் இன்டர்வல் டிஃபரன்ஷியபிள், க்ளோஸ் இன்டர்வலில் கண்டினியூஸ்னு. பட் tan xோட ஒரு கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கண்டினியூஸாக இருக்காது. அப்போ கண்டினியூஸாக இருக்காததுனால தான் நாட் கண்டினியூஸ் அப்படின்ற அந்த டெஃபினிஷனில் இருக்கிறனால நமக்கு ரோல்ஸ் தேரம் அப்ளை ஆகாது. அடுத்து இந்த 15th சம் நமக்கு கட்டாய வினா. ரொம்ப எளிமையான சம். log xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x. அதே மாதிரி இங்கே 1/x² + y² + z² வந்துடும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், அதனால் x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x அப்படின்னு வரும். அடுத்து 2y/x² + y² + z² வரும். அடுத்து 2z/x² + y² + z² வந்துடும். காமனாக 2 எடுத்தாலும் x + y + z/x² + y² + z²ன்னு ரொம்ப அருமையான சம்மு, ஈஸியான ஒன்று. பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்படின்னும்போது டி அப்படின்ற வார்த்தை சொல்லாமல் டோ அப்படின்னு சொல்லுவாங்க. dou u/dou x + dou u/dou y + dou u/dou z.
இதோட மதிப்பு தான் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அடுத்து 16வது சம்மு. இது 9வது பாடம். ஓகேவா? ஒரு எண்ணுடைய எண்ணாம் படி மூலம் கணக்கிடப்படும் போது சதவீத பிழை தோராயமாக அந்த எண்ணின் சதவீத பிழையின் 1/n மடங்கு ஆகும் என காட்டு. v of x, y equal to e power x cos y minus y sin y dou square v by dou x square plus dou square v by dou y square equal to 0 என நிறுவு. இந்த 18ஆம் சம்மில் இருக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்னென்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூட லாப்லாஸ் சமன்பாடை நிறுவுக கொடுக்கப்பட்ட கணக்கிற்குன்னு கேட்கலாம். அடுத்து e power x மெக்லாரினி விரிவு. மெக்லாரின்னா நம்ம 4 தடவையாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். e power x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e power x e power x e power x அப்படின்னே வரும். அடுத்து f of x equal to f of 0 plus f dash of 0 by 1 factorial into x plus f double dash of 0 by 2 factorial into x square அப்படியே நம்ம மூவ் ஆகிடும். 20 தொடுகோடு மற்றும் செங்கோடு சமன்பாடு. இதை 2-3 விதமாக நம்ம செய்யலாம். 2 விதம் என்ன அப்படின்னா y minus y1 equal to m into x minus x1, y minus y1 equal to minus 1/m x minus x1. அது தொடுகோடு, இது செங்கோடு சமன்பாடு. இல்லை எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து x(x1), எக்ஸுக்கு பதிலாக x plus x1/2, ஒய்க்கு பதிலாக y plus y1/2. இங்கே கொடுத்த புள்ளி 1,2 வந்து x1 y1 அப்படின்னு அப்ளை பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா? இங்கே கொடுத்துருக்க கணக்கு எல்லாமே ரொம்ப எளிமையான சம்மு தான். 21ல் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸு, ஒரு துகள் நகரும் தூரம் அமைகின்றது. எந்தெந்த நேரங்களில் அதன் திசைவேகமும் முடுக்கமும் 0 மதிப்பை அடையும் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு தடவை வகைப்படுத்திட்டு ஈக்குவல் டு 0 போட்டுட்டு நம்ம அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம்னா நமக்கு டீயோட மதிப்பு கிடைக்கும். அகெயின் மறுபடி டிஃபரன்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0 போட்டோம்னா அப்போ என்ன மதிப்பு கிடைக்குதோ அந்த நேரம். ரொம்ப சின்ன கேள்வி, நல்ல கான்செப்ட். தொலைவை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் திசைவேகம், இல்லை தொலைவை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் முடுக்கம், அல்லது திசைவேகத்தை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் முடுக்கம். இந்த கான்செப்டில் வரும். கொடுக்கப்பட்ட சுற்றளவு உள்ள செவ்வகங்களில் சதுரம் மட்டும் பெரும மதிப்பை அல்லது பெரும பரப்பை கொண்டிருக்கும். பெருமம் அப்படின்றதுக்கு ஒரு தடவை வகைப்படுத்தி 0 போட்டுட்டு இரண்டாவது வகையீடு லெஸ் தென் 0 அப்படின்னு 2ஆம் வகைக்கெழு சோதனைப்படி நம்ம செய்யலாம். ரொம்ப சின்ன சம் தான், நல்ல கான்செப்ட்டு. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். ஒரு 22வது சம்மு பார்த்தீங்கன்னா இடம் சார்ந்த சிறுமம். இந்த இடம் சார்ந்த சிறுமம் அப்படின்னா எஃப் டபுள் டாஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0. ஒரு தடவை வகைப்படுத்தி ஈக்குவல் 0 கண்டுபிடிச்சி இரண்டாவது வகையில் அந்த மதிப்பை நம்ம புக் பண்ணும்போது கிரேட்டர் தென் 0 அப்படின்னு இருந்துச்சுன்னா இடம் சார்ந்த சிறுமம். மதிப்புகள்னால் அந்த கணக்கில் போய் நம்ம அப்ளை பண்ணிக்கணும் அந்த ஆன்சரை, அவ்வளோதான். அடுத்த சமம் கூட ஒன்பதாவது பாடம் கொடுத்துருக்காங்க. இந்த தடவை பரீட்சைக்கு 9ஆம் பாடம் இல்லைன்னு இருக்காங்க. சரி, எனிவே பார்த்துக்கலாம். அடுத்து 23வது கணக்காக இருக்கக்கூடிய கணக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. இதில் ஒன்று நீள்வட்டம், இன்னொன்று அதிபர வளையம், 2 செங்குத்தாக வெட்டி கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்ம m1 m2 ஈக்குவல் டு -1 அப்படின்னு நிறுவிட்டோம்னாவே
நம்ம ரெண்டும் செங்குத்தாக வெட்டி கொள்ளுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். அடுத்து கொடுத்துருக்க கணக்கு 23 பி வந்து கிளாரைட்ஸ் ஃபார்ம். இந்த கிளாரைட்ஸ் ஃபார்ம் வந்து ஜஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் கரெக்டாக எக்ஸை பொறுத்து பண்ண சொல்லலை, ஒய்யை பொறுத்து இஜெட்டை பொறுத்து பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இஜெட்டை பண்ணதை ஒய்யை பொறுத்து பண்ண சொல்லணும். அப்படியே மாற்றி மாற்றி பண்ணணும். ரெண்டும் செய்யும்போதும் நமக்கு விடை வந்து ஈக்குவல்ட்டாக ரெண்டுமே கிடைக்கும். கிடச்சிருச்சுன்னா அது கிளாரைட்ஸ் ஃபார்ம். அடுத்து 24 ஏ அந்த சமமே வலது பக்கம் என்னென்னலாம் இருக்கும் அதை பொறுத்தே நம்ம எல்லாத்தையும் செய்யணும். இப்போ யூ வந்து எக்ஸ் கமா ஒய் கமா இசட் அப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டில் இருக்கனால நம்ம வந்து டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய், டோ யூ பை டோ இசட் செய்யணும். எக்ஸ் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்கனால டோ எக்ஸ் பை டோ டி. அடுத்து ஒய் வந்து டோ ஒய் பை டோ டி, டோ இஜட் பை டோ டி. இதில் டியூ பை டிடியோட ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம செய்யணும். அடுத்து நமக்கு பி, இதை நமக்கு நிறுவுகன்னு கொடுத்துருக்காங்க. ஆஃப் டேனியோன்னு நிரூபிக்கணும். பட்டு இது ஆயிலர் தேரம். ஆயிலர் தேரம் எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ யூ பை டோ ஒய் ஈக்குவல் டு NU. இதுக்கு சமபடித்தான சார்பு செய்துட்டு அதுக்கப்புறம் ஆயிலர் தேரம் அப்ளை பண்ணணும். f of tx, ty equal to t power n f of x, y. இந்த சம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. இப்போ அங்கே இருக்கிற 1 மார்க்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கணும். இந்த 1 மார்க்ஸோட ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும். நான் ஏற்கனவே சொன்னது தான். ஃபஸ்ட்டு சம் 11th சம் வந்து லோவிதால் விதி. செகண்ட் சம் அசிட்டிஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஆன்சர். நார்மலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்டகிரேட் பண்ணி ஆன்சர் போட்டு 24 போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி செய்துக்கலாம். டேனக்ஸ் வந்து தொடர்ச்சியானதா இல்லை எந்த இடத்துலனா π/2ல் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா tan π/2 இன்ஃபினிட்டி. 15th சம் நான் சொன்ன மாதிரி டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ யூ பை டோ இசட். ஆன்சர் இதே மாதிரி 2 காமனாக எடுத்து செஞ்சுருக்கோம். அடுத்து 16வது சம்மு எங்கெல்லாம் f of x இருக்கோ அங்கெல்லாம் f of a minus x போடணும். எங்கெல்லாம் f of x இருக்கோ அங்கே a minus xும், எங்கெல்லாம் f of a minus x இருக்கோ அங்கே f of xும் போட்ட பிறகு இன்டகிரேட்டில் ஆட் பண்ணோம்னா நமக்கு a/2 கிடைக்குது. 17வது சம் வந்து x பவர் 1/n ரெண்டு பக்கம் லாக் எடுக்கணும். லாகை வந்து எடுத்ததுக்கப்புறம் பவரை 1/n முன்னாடி போட்டு log x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, log y டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/y இன்ட்டு dy. சதவீத பிழை அதனால் இன்ட்டு 100 போட்டு நம்ம இந்த சம்மை டிஸ்கஸ் பண்ணணும். ரொம்ப எளிமையான சம் தான், ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம லாப்லாஸ் ஈக்குவேஷன்லேயும் டெரிவேட்டிவ் கரெக்டாக பண்ணணும். u இதை வச்சுக்கணும், இதை vன்னு வச்சுக்கணும், கரெக்டாக பண்ணணும். மெக்லாரின் விரிவில் e⁴x பண்ணும்போது 1 + x/1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் x² 2 ஃபேக்டோரியல் பண்ணிக்கலாம். தொடுகோட்டின் சமன்பாடு செங்கோட்டின் சமன்பாடு ஃபார்முலா சொன்னோம். y - y1 = m × x - x1. செங்கோட்டின் சமன்பாடு y - y1 = -1/m × x - x1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? 5 மதிப்பெண் வினாக்களே பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு டிஸ்டன்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வெலாசிட்டி கிடைக்கிது. அதை 0ன்னு போட்டால் ஆன்சர் t வந்து 0,2. அகெயின் வெலாசிட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 2t - 2 போட்டோன்னா a = 0 போட்டால் t = 1 கிடைக்கும். அப்போ இந்த காலங்களில் இதெல்லாம் வந்து உச்சபட்ச மதிப்பான பூஜ்ஜியத்தை எதுன்னு சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம அந்த சதுரம் அப்படின்ற அந்த ஃபார்மேட் பெரும பரப்பளவை கொண்டிருக்கும். ஸோ p = 2x + 2y.
ஏன்னா செவ்வக வடிவத்தில் 2 × L + B. பரப்புக்கு வந்து XY. ஸோ நம்ம அதை கரெக்டாக புட் பண்ணி A'(x) வந்து x = p/4 வருது. A"(x) பண்ணுறப்ப -2, அதாவது <0 வருது. இதனால் இது ஒரு சதுரம். எங்கே சிறுமம் எங்கே பெருமம் அப்படின்ற கான்செப்டில் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் ரெண்டும் பண்ணுறோம். இதில் > 0 வருது, இதில் <0 வருதுன்னு பார்க்கணும். > 0 வந்தால் தான் பெருமம், அதனால் அதை போடுறோம். 22வது கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் 9th சாப்டர் தான். 9th சாப்டரில் cos²x அதே ஃபார்மேட்டில் நம்ம a⁴x cos²x/1 + a⁴x பண்ணுறோம். ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து cos²x -π to +π வந்து 2 டைம்ஸ் இன்டகிரல் 0 to πன்னு எழுதிக்கலாம். ஸோ π/2ன்னு வருது. 23வது கணக்கில் வந்து நம்ம m1 m2 = -1 செங்குத்தாக வெட்டி கொள்ளுதுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கரெக்டாக ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து எலிப்ஸ் இருந்துச்சு, நீள்வட்டம். அடுத்து வந்து அதிபரவளையம் ஹைப்பர்போலா. அதோடைய ரெண்டையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு m1 m2 கிடைக்கிது. ஸோ -1 அப்படின்றது ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம் வந்து கிளாரேட்ஸ் ஃபார்மு. கிளாரேட்ஸ் ஃபார்மில் எப்பயும் போல் ரெஸ்பெக்ட் டு y என்ன x என்னன்னு கரெக்டாக பண்ணிவிட்டு ஆன்சர் கிடச்சிருக்கு. இந்த சம்மை நம்ம வந்து புக்கில் வந்து எக்ஸும் ஒய்யும் வச்சு செஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மாற்றமாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுங்க. ஓகே. அடுத்து 24ல் A வந்து du/dt அப்படின்ற ஃபார்முலாவில் நம்ம எக்ஸு ஒய் இசட்லாம் dx/dt பண்ணணும். அங்கே நான் ∂x/∂tன்னு சொல்லிட்டேன், அப்படி வராது. ஏன்னா dx/dt dy/dt dz/dt தான் வரும். u தான் வந்து ∂u/∂x ∂u/∂v ∂y ∂u/∂z செய்கிற மாதிரி இருக்கும். ஃபார்முலாவும் அதே மாதிரி அசஸ் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வந்து டி கரெக்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். எக்ஸு வந்து ஒய் இசட்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து சமபடிக்கான சார்பு ஆஃப். அதுக்கு வந்து நான் f(tx, ty) = t⁴n f(x, y) அப்படின்ற அந்த கான்செப்ட் சொன்னேன். அதுபடி செஞ்சுக்கோங்க. ஓகேவா? செஞ்சுட்டு லர் ஃபார்முலா x∂f/∂x + y∂f/∂y = nf அப்படின்ற ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒரு கொஷின் பேப்பர்ஸில் 1 மார்க்ஸோட ஆன்சர்லாம் பார்த்துக்கோங்க. 8/3 5/2 2.5 4,11 -4 √3/12 2x3 4.8 12x0 dx z-x. ஒரு தடவை பாருங்கள். இந்த செவ்வாழத்துக்கு பாருங்கள் 8/3 இந்த மாடுலஸ் எக்ஸ் அப்படின்ற கேள்விக்கு வந்து 5/2 ஒரு கல் அதுக்கு 2.5 வருது. நம்ம செஞ்சோம்னா வரும். ஆயத்தொலைவு சிக்கல் மாறுபட்ட விதத்தை 8 மடங்கு 4,11 5 f(x) வந்து √8 - 2x அப்படின்றத கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வந்து -4 கொடுத்துருக்காங்க. ஆன்சர் பார்த்துக்கோங்க. செங்கோட்டின் சாய்வு 6க்கு வந்து √3/12 x cos 4x x/12 நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 7க்கு 2xu. அடுத்து 4.8 அடுத்து 12x0. அடுத்து z-x. இப்படியாக அந்த சம்மில் 1 மார்க்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? க்ளீனாக வாட்ச் பண்ணி இப்போ நான் வந்து ஒரு 20 நிமிஷம் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். 20 நிமிஷத்தையும் நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சிருந்தீங்கன்னா, இங்கே ஏற்கனவே படிச்சிருந்தா நான் சொல்கிறத கம்பேர் பண்ணி நீங்கள் அழகாக செய்திடலாம். ஓகேவா? ஒரு கொஸ்டின் பேப்பர் சொல்லியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். இதுலேயே ஸோ மெனி கொஸ்டின்ஸ் வர வாய்ப்புகள் நிறைய உண்டு. கான்செப்ட் படிங்க. தேங்க்யூ.